அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் யூனிட் 3. ஸோ இந்த யூனிட்டில் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்கான சில டெஃபினிஷன்ஸ் தேவைப்படுது, அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்க்கோட டெஃபினிஷன். எ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். ஸோ இசட்ன்றது நமக்கு தெரியும், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு நம்ம எழுதுவோம். ஸோ அந்த பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும்போது எக்ஸ் கமா ஒய்ன்னு நம்ம எழுதுவோம் இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனில். ஸோ எ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன் இஸ் செட் டு பி an arc if x equal to x of t, y equal to y of t, where t lies between a and b. So இங்கே என்ன பண்ணுறோம்னா x as a continuous function of t ஆகும், y a continuous function of t ஆகும் எழுதும் பொழுது we are getting the z. So an arc is denoted by z of t equal to x of t plus I y of t, where t belong to the closed interval ab. So இதுதான் ஆர்க்குக்கான டெஃபினிஷன். ஸோ இந்த ஆர்க்குன்னு நம்ம எடுக்கும்பொழுது இப்போ டீக்கு ஒரு வேல்யூவாக நம்ம வெரி பண்ண ஒரு பாயிண்ட்டு நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராம் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். சப்போஸ் டீக்கு ஒரு வேல்யூ இருக்கும்போது இனிஷியலாக இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஆஃப் டி கமா ஒய் ஆஃப் டி. ஸோ அடுத்துக்கு ஒரு வேல்யூவாக டி வெரி பண்ண we are getting பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் இந்த இன்க்ரீசிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். So the sense of increasing value of the parameter t is called the positive sense of the arc. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஓரியன்டட் ஆர்க். ஓரியன்டட் ஆர்க்னா வித் டைரக்ஷனோடு இருக்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஏலேருந்து பிக்கு இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஏ டு பின்னு போகிறது. ஸோ ஒரு டைரக்ஷன் அட்டாச் பண்ணியிருந்தா, டைரக்ஷன் மீன் சென்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தா we can call it as a oriented arc. ஸோ அதுதான் அதுக்கான டெஃபினிஷன். an arc with the sense attached is called an oriented arc and the sense is indicated by arrow headed. ஸோ arrow mark போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி 2 mark question. Simple arc, define a simple arc or Jordan arc. Simple arc ஓட அதர் நேம் தான் ஜோர்டான் ஆர்க். ஸோ ஆர்க்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். z of t equal to x of t plus I y of t, where t belong to the closed interval ab. இல்லைனா a less than or equal to t less than or equal to b. அந்த closed interval நம்ம அந்த மாதிரி இன்இக்வாலிட்டியை நம்ம சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட் இங்கே எழுதியிருக்கோம். The arc z of t equal to x of t plus I y of t, a less than or equal to t less than or equal to b, is called a simple arc or Jordan arc if it does not cross itself. So ஒரு simple arc நம்ம சொல்லும்போது ஒரு curve போதுன்னா அது உங்களுக்கு எங்கேயுமே கிராஸ் ஆகாமல் போயிட்டே இருந்தால் we can call it as a simple arc. ஸோ அப்போ அது கிராஸ் ஆகாது அப்படின்றத நம்ம வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா z of t1 not equal to z of t2 if t1 not equal to t2. அதாவது ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் த பேராமீட்டர் டீயில் வந்து அந்த கர்வோட வேல்யூ வந்து அந்த இசடோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தி won't intersect அப்படின்றத இங்கே நம்ம மீன் பண்ணுறோம். இது சிம்பிள் ஆர்க்கான டெஃபினிஷன். அடுத்த 2 mark கொஷின், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஆர் ஜோர்டான் கர்வ். இது ஆர்க்கு, இது கர்வ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பாருங்கள். இஃப் an arc is a simple, ஒரு ஆர்க்கை தான் நம்ம சிம்பிள் நம்ம சொல்கிறோம், எக்ஸப்ட் ஃபார் z of b ஈக்குவல் டு z of a. சிம்பிள்னா இந்த மாதிரி இருக்கிறது, they won't cross அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. if an arc is simple except for z of b equal to z of a, அதாவது ஏயும் பியும் கோயின்சைட் ஆகும் பொழுது அதோட z வேல்யூ கோயின்சைட் ஆகும் அந்த ஒரு பாயிண்டில் மட்டும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மறுபடியும் பாருங்கள், இஃப் an arc is simple except for z of b not equal to z of a. இங்கே நம்ம வெறும் சிம்பிள்னு சொல்லும்போது z of b not equal to z of a ன்னு சொல்லுவோம். இஃப் இங்கே ஏபின்னு சொன்னால் பி நாட் ஈக்குவல் டு ஏ. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு கர்வ், இப்போ ஒரு சர்க்கிள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சர்க்கிள் எடுத்து ஒரு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த காம்ப்ளெக்ஸில் எங்கே எடுத்தாலும் நமக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ ஒரு சர்க்கிள் இந்த பாயிண்ட் இப்படி மூவ் ஆகிட்டே வருது. ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது ஒரு இசட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். பட் ஃபைனலாக இங்கே க்ளோஸ் ஆகுது, கோயின்சைட் ஆகுது. ஸோ ஏலேருந்து ஆரம்பித்து பிக்கு முடியுது, 2 பாயிண்ட்டு கோயின்சைட் ஆகும்போது அதோட வேல்யூவும் சேமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு நம்ம சொல்கிறோம். If an arc is simple except for z of b equal to z of a, that then it is called a simple closed curve or Jordan curve. ஸோ இப்போ இந்த சிம்பிள் கர்வ் இல்லைனா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக புரியும். z of t equal to cos t plus I sin t, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து போலார் ஃபார்மில் எழுதுகிறோம், இல்லைனா ஒரு பேராமீட்டர் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அகெயின் இந்த பேசிக்கான விஷயங்கள் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ z equal to x plus iy ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிளை வந்து நம்ம கார்டீசியன் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இதுவே z equal to r into e power I theta அப்படி எழுதுறோன்னா இது ஆய்லர்ஸ் நோட்டேஷன். ஸோ அப்போ x equal to என்ன வரும்னா r cos theta, y வந்து r sin thetaன்னு வரும். ஸோ இதை வச்சு எழுதும்போது இதை நம்ம போலார் ஃபார்ம்னு சொல்லலாம், ஆய்லர்ஸ் நோட்டேஷன்னு சொல்லலாம். ஸோ the same thing can be written as r into cos theta plus I sin theta.
ஓகே, இந்த mod z வரும்பொழுது மாடுலஸ் zனா நமக்கு ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் வரும். இங்கே இந்த mod z தான் இந்த இடத்துல நம்ம ஆர்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆர் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அதே போல் இந்த தீட்டா வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z இஸ் நத்திங் பட் தீட்டா. ஸோ தீட்டாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இமேஜினரி பை ரியல். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பை ரியல். இல்லைனா இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு இங்கே கிடைக்கும் பாருங்கள், y டிவைடட் பை எக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா y டிவைடட் பை எக்ஸ் பண்ணும்போது ஆர் கேன்சல் ஆகிட்டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். சைன் பை காஸ் இஸ் நத்திங் பட் tan. ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு z ஆஃப் t வித் பேராமீட்டர் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, தீட்டாக்கு பதிலாக t இருக்குது. அப்போ ஆர் வந்து யூனிட் சர்க்கிளாக இருக்கும்பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா cos t plus I sin t அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே டீயோட வேரியேஷன் எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோலேருந்து பை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு z பிளேன் எடுக்கிறோம், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் எடுக்கிறோம். ஸோ நம்ம பார்க்கும்போது ஒரு ரே எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஒரு பி இருக்குது, இந்த பி மூவ் ஆகிற பாயிண்ட் எடுக்கிறோம். ஓகே, இப்படி எடுக்கும்போது தான் நமக்கு அந்த பொசிஷன் வெக்டார் கிடைக்கிறது. வெக்டாரில் சொல்லுவோம். இங்கே அந்த மாதிரி தான் உங்களுக்கு அதனோட லென்த் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம சொல்லும்போது. ஸோ இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம டீனா டி இல்லை தீட்டானோ நம்ம சொல்கிறோம். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ அலாங் ரியல் ஆக்சிஸில் இருக்கும்பொழுது இந்த ஆங்கிள் வந்து ஜீரோவாக இருக்கும். இங்கே இருக்கும்போது 90 டிகிரியாக இருக்கும், இங்கே இருக்கும்போது பை இருக்கும். ஸோ இங்கே டீன்னு எடுத்தால் டி வேரிஸ் ஃப்ரம் 0 less than or equal to t less than or equal to pi மீன்ஸ் அந்த ஆர்க்கு வந்து லை இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ z ஆஃப் t ஈக்குவல் டு காஸ் டி ப்ளஸ் ஐ சைன் டி நம்ம சொல்கிறோன்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், இதனோட மேக்னிடியூட் இங்கே இது யூஸ் பண்ணும்போது ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லும்போது மாட் ஆர் தான் இந்த z ஈக்குவல் டு மாட்லஸ் ஆர்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இங்கே இதனோட மேக்னிடியூட் வந்து நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ z ஆஃப் t ஈக்குவல் டு காஸ் டி ப்ளஸ் ஐ சைன் டி இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு யூனிட் சர்க்கிள் தான் நமக்கு கிடைக்குது. ஆர் தான் ரேடியஸ் நமக்கு. ஏன்னா இங்கே நமக்கு ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் டி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டின்னு வரும். அதோட வேல்யூ வந்து 1. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு சர்க்கிள் நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டி ஈக்குவல்னு எழுதலாம். யூனிட் சர்க்கிள் அதாவது ரேடியஸ் 1 இருக்கும்பொழுது ஆர் z ஆஃப் டி ஈக்குவல் டு காஸ் டி ப்ளஸ் ஐ சைன் டி நம்ம எழுதுறோம். ஓகே, ஸோ இங்கே டி லைஸ் பிட்வீன் பை டு 0 இல்லை 0 டு பை அப்படின்னு நமக்கு வருது அப்படின்னா இதுதான் சென்டர் அட் ஆரிஜின். ரேடியஸ் 1 இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து 1,0 இருக்கும். ஸோ இது மட்டும் தான் வருது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆக்சிஸ் ரியல் ஆக்சிஸில் டாட்டடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் இருக்கும்போது இப்படி தான் வரும், விச் இஸ் நாட் க்ளோஸ்ட். இது ஒரு சிம்பிள் ஆர்க்காக இருக்குது பாருங்கள், எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை. ஓகே, இது அப்பர் செமி சர்க்கிள் சொல்கிறோம். இதுவே z ஆஃப் டி ஈக்குவல் டு காஸ் டி ப்ளஸ் ஐ சைன் டி வேர் டி லைஸ் பிட்வீன் 0 and 2π சொல்லும்பொழுது நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும்பொழுது இங்கே இனிஷியல் ரே எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணும்போது இங்கே ஆங்கிள் வந்து 0, இங்கே 90, இங்கே பை, இங்கே 270, இங்கே 2π. ஸோ ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும்போது நமக்கு இந்த ஆங்கிள் இஸ் 360 டிகிரி, அதாவது நம்ம 2πன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நமக்கு இதே சேம் திங் தான். இங்கே z ஆஃப் டி ஈக்குவல் டு காஸ் டி ப்ளஸ் ஐ சைன் டி இங்கேயும் சேம் தான். பட் டீயோட வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அப்பர் செமி சர்க்கிளாக வருது, இங்கே ஃபுல் சர்க்கிளாக வருது, அவ்வளோதான். ஸோ ஒரு கர்வ் வந்து பாசிட்டிவ்லி ஓரியன்டட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா when it is the counter clockwise direction. ஸோ ஆன்டி clockwise direction தான் நமக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம z ஈக்குவல் டு காஸ் டி ப்ளஸ் ஐ சைன் டின்னு பார்த்தோம். அங்கே பேராமீட்டர் டி வச்சு எழுதிருந்தோம். டி வச்சு எழுதலாம், இல்லை தீட்டா வச்சு எழுதலாம். தீட்டானா தீட்டாக்கான வேரியேஷன் எழுத போகிறோம். இப்போ தான் யூனிட் சர்க்கிள் நம்ம சொல்கிற பார்த்தீங்கன்னா வழக்கமாக z ஈக்குவல் டு போலார் ஃபார்மில் எழுதும்போது லாய்லஸ் நோட்டேஷன் எழுதும்போது ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. இந்த ரேடியஸ் 1 இருந்துச்சுன்னா z ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா. ஸோ z ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா இஸ் நத்திங் பட் யூனிட் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுது, சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் 1. த சேம் திங் மாட் z ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம், இல்லைனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். இது எல்லாமே சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் 1 இருக்கிற ஒரு யூனிட் சர்க்கிளை தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, த யூனிட் சர்க்கிள் z ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா. இங்கே தீட்டாவோட வேரியேஷன் 0 to 2π அபவுட் ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது நமக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரப்போகுது. அப்போ இது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஓரியன்டட் இன் த கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ டைரக்ஷன் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். இதுவே z ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டாக்கு பதிலாக மைனஸ் இ பவர் ஐ தீட்டா எடுக்கிறேன். அகைன் தீட்டா வேரிஸ் ஃப்ரம் 0 to 2π தான் எடுக்க போகிறேன். ஸோ 0 to 2π எடுக்கிறேன், பட் இங்கே இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு சொல்லும்போது டைரக்ஷன் நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ இங்கே ஒரு ரே எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். திஸ் இஸ் நத்திங் பட் தீட்டா. Whenever we are taking the direction in the direction clockwise direction எடுக்கும்போது the same angle is represented as minus theta.
Okay. So z equal to e power minus theta, theta between 0 and 2 pi. This is also represent the unit circle, full circle தான் represent பண்ணுது. பட் அந்த மூவ் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை ட்ராவல் பண்ணுறது இந்த clockwise direction, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். The arc z equal to e power I theta 0 less than or equal to theta less than or equal to 2 pi is the unit circle but it traversed in the clockwise direction. ரைட். இப்போ இங்கே பாருங்களேன், z equal to e power I 2 theta. அங்கே உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன். ஸோ z equal to e power I 2 theta. இங்கே முன்னாடி r வந்து 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 1. ஓகே. e power I theta can be written as cos 2 theta plus I sin 2 theta. ஸோ இப்போ இதனோட நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஸோ cos ஸ்கொயர் 2 theta ப்ளஸ் sin ஸ்கொயர் 2 theta. ஸோ ரெண்டும் சேம் ஆங்கிள் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி பிரகாரம் இதோட ஆன்சர் 1. இது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருந்தாலும் இதோட ஆன்சர் 1 தான் வரப்போகுது. 2 தீட்டா இருந்தாலும் இதுதான் வரப்போகுது. பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஹியர்? ஸோ இப்போ நமக்கு வழக்கமாக நம்ம ஒரு சர்க்கிள்னு சொல்லும்போது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பை. ஓகே. 0 to 2 பை எடுக்கும்போது ஃபுல் சர்க்கிள் நமக்கு கிடச்சிடும். த்ரோட் மல்டிப்ளை பை 2 பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 பை. ஸோ இப்போ 360 டிகிரின்னு சொல்லும்போது 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன், தட் இஸ் 2 பை. 4 பாயிண்ட் சொல்லும்போது 1 மோர் ரொட்டேஷன். ஸோ 2 வாட்டி இது ட்ராவல் பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ த சேம் சர்க்கிள் தான் z equal to e per I 2 theta வந்து சேம் சர்க்கிள், சென்டர் அட் ஆரிஜின், ரேடியஸ் 1 தான் உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் தீட்டா வந்து இங்கே ஆங்கிளில் பவரில் e பவரில் 2 தீட்டா இருக்கிறதுனால அந்த சர்க்கிள் என்ன பண்ணுது, ட்ராவர்ஸ்ட் ட்வைஸ் இந்த கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஏன் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்கிறேன்னா இங்கே தீட்டா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ அதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது மூணுமே உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ z equal to e per I theta, இங்கே தீட்டா வச்சு தான் நம்ம அது ஃபுல் சர்க்கிளாக செமி சர்க்கிளான்னு சொல்கிறோம். தீட்டா ஃப்ரம் 0 to 2 பை. ஸோ பாசிட்டிவ் தீட்டா இருக்கிறதுனால கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஸோ ஃபுல் சர்க்கிள், சென்டர் அட் ஆரிஜின். இங்கே மைனஸ் தீட்டான்னு இருக்கிறதுனால நெகட்டிவ் டைரக்ஷன், அப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ யூனிட் சர்க்கிள் பட் இந்த கிளாக்வைஸ் டைரக்ஷன். இங்கே e power I 2 தீட்டான்னு இருக்கும்போது 2 தீட்டா இருக்கிறதுனால 2 வாட்டி ட்ராவல் பண்ணுது, பாசிட்டிவாக இருக்கிறதுனால கிளாக்வைஸ் டைரக்ஷன். அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன பார்க்க போகிறோன்னா, f of t equal to, let f of t equal to ut plus ivt ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் இருக்குது, டிஃபைன்ட் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் ab. ஸோ இதனோட இன்டகிரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்டெக்ரல் a to b f of t dt. இந்த f of t தான் நம்ம ரியல் ப்ளஸ் இமேஜினரி எழுதியிருக்கோம், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் எழுதியிருக்கோம். ஸோ இதனுடைய இன்டகிரேஷன் ஃப்ரம் ஏ டு பியை நம்ம என்ன பண்ணலாம்னா ரியல் ப்ளஸ் இமேஜினரி அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி யூ ஆஃப் டி டிடி ப்ளஸ் ஐ டைம்ஸ், அதாவது அந்த இமேஜினரி யூனிட், இன்டெக்ரல் ஏ டு பி வி ஆஃப் டி டிடி. ஏன்னா இது நம்ம பின்னாடி ப்ராப்ளம் போடுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம டெஃபினட் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும்பொழுது நமக்கு எப்படி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்ததோ அதே போல் இங்கேயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் ஆஸ் ஏ ப்ராப்பர்ட்டியாக நம்ம பார்க்க போகிறோம். வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரூவ் த ரிசல்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கே காம்ப்ளெக்ஸ்னு சொன்னாலே நமக்கு என்ன இருக்கும், ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். ஸோ ஆர்னா த ரியல் பார்ட். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி இஸ் நத்திங் பட் இந்த ரியல் பார்ட் இந்த ஃபங்க்ஷனோட நம்ம கொண்டு வந்து எழுதிக்கலாம்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடி. ஸோ இமேஜினரி பார்ட் அதே போல் தான். இன்டெக்ரலுக்கு வெளியே இமேஜினரி இருந்துச்சுன்னா அந்த இமேஜினரி பார்ட்டை இன்டெக்ரலுக்குள்ளே ஃபங்க்ஷனோட சேர்த்து எழுதிக்கலாம்னு அர்த்தம். ஓகே. ஸோ எப்படி இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷனில் வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அடிஷன் சப்ராக்ஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் தனித்தனியாக போடலாமோ அதே தான் இங்கேயும். ஸோ இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஜி ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம் வித் சேம் லிமிட்ஸ். ஸோ இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் இன்டெக்ரல் ஏ டு பி ஜி ஆஃப் டி டிடி. ஸோ அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிளில் இருந்துச்சுன்னா we can take it out the constant from the integration. ஸோ இன்டெக்ரல் ஏ டு பி c times f of t dt equal to c times integral a to b f of t dt where c is any complex constant. So complex plane இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லா constant variable எல்லாம் in terms of complexல இருக்குது, complex formல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு லெம்மா ப்ரூவ் பண்ண போகிறோம். Modulus of integral a to b f of t dt is less than or equal to integral a to b modulus f of t dt. அதாவது modulus of the integral equal to அந்த ஃபங்க்ஷன் இன்டெக்ரண்ட்டுக்கு மட்டும் modulus எடுத்தால் போதும். அதை எடுக்கிறோன்னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடியை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிளாக எழுத போகிறோம், அதை ஆயிலஸ் நோட்டேஷனில் எழுத போகிறோம். ஸோ ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லெட் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா.
ஓகே, ஸோ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு எடுக்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இன்டெக்ரல் a to b f of t dt ஈக்குவல் டு இங்கே மாடுலஸ் ஆஃப் ஆர் இன்ட்டு இ பர் ஐ தீட்டா. இங்கே மாடுலஸ் ப்ராடக்ட்டில் இருந்தால் தனித்தனியாக மாடுலஸ் கொடுக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆர் இன்ட்டு மாடுலஸ் இ பர் ஐ தீட்டான்னு கொடுக்கலாம். இ பர் ஐ தீட்டா இஸ் நத்திங் பட் ஆயிலஸ் நோட்டேஷன் சிஸ் தீட்டா ஃபார்மேட்டில் எழுதலாம். ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. தனித்தனியாக மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே ஆர் வந்து ரியல் நம்பர் தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஆர் இஸ் நத்திங் பட் சிம்பிளி ஆர் நம்ம எழுதிக்கலாம். இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதோட மாடுலஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா which is nothing but the trigonometrical identity. The value is 1. So r. Okay. ஸோ லுக் இட் ஃப்ரம் ஒன் ஈக்குவேஷன். இதிலிருந்து நமக்கு ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இ பர் ஐ தீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துச்சுன்னா 1 பை இ பர் ஐ தீட்டா விச் இஸ் நத்திங் பட் இ பர் மைனஸ் ஐ தீட்டா. ஸோ இந்த ஆருக்கு பதிலாக ஃப்ரம் ஒன்லேருந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஆர் வி கேன் ரீப்ளேஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா இன்ட்டு இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி. அகைன் இ பர் ஐ தீட்டா, ஏன்னா இங்கே இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த பேராமீட்டர் டி இருக்குது. ஸோ டி தவிர்த்து இது என்ன இருக்கோ அது கான்ஸ்டன்ட். ஸோ இ பர் ஐ தீட்டா வந்து டீயை பொறுத்து பார்க்கும்போது கான்ஸ்டன்ட். எனி கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா இன்டெக்ரலுக்குள்ளே ப்ராடக்ட்ல இருந்தால் வெளியே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ வெளியே இருக்கிறது உள்ள நம்ம கொண்டுட்டு போகலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஏ டு பி இ பர் ஐ தீட்டா எஃப் ஆஃப் டி டிடி. இது ஃபுல்லாக ஆர் தானே, ஆர் வந்து ரியல் பார்ட், ரியல் நம்பர் தான் இல்லையா. ஸோ வி கேன் ரைட் ரியல் பார்ட் ஆஃப் இ பர் ஐ தீட்டா இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி. நான் 2 ஸ்டெப்பு சேர்த்து இங்கே இந்த ஸ்டெப் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஆறுன்றது வந்து ரியல் பார்ட், இந்த ஹோல் திங்கை நம்ம ரியல் பார்ட் ஆஃப் எழுதலாம். இந்த இ பர் ஐ தீட்டா வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டீயை பொறுத்து பார்க்கும்போது. ஸோ வி கேன் டேக் இட் இன்சைட் த இன்டகிரேஷன். ஓகே, ஸோ அடுத்தது இந்த ரியல் பார்ட் இருக்கு இல்லையா, அது இன்டகிரேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு போயிடலாம். அகைன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துமே அதில் இருந்து தான் கொண்டு போகிறோம். ஸோ இன்டெக்ரல் ஏ டு பி ரியல் பார்ட் ஆஃப் இ பர் ஐ தீட்டா எஃப் ஆஃப் டி டிடி சைடில் இங்கே எழுதியிருக்கு. ஓகே, இசட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாட் இசட்ன்றது வந்து நோன் ரிசல்ட் +1 +2லேயே படிச்சிருக்கோம். ஸோ த ஹோல் இன்டெக்ரல் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, வி கேன் ரைட் இட் as less than ஆர் ஈக்குவல் டு. அப்போ இந்த ரியல் பார்ட்டை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் மட்டும் எழுத போகிறோம். ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாட் இசட். ஸோ இந்த ரியல் பார்ட்டை எடுத்துட்டு வி கேன் ரைட் இட் as மாட் ஆஃப் எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவல் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி ரியல் பார்ட்டுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் இ பர் மைனஸ் ஐ தீட்டா எஃப் ஆஃப் டி இருக்குது, டிடி இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாடுலஸ்க்குள்ளே ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, தனித்தனியாக நமக்கு அதுக்கு மாடுலஸ் போடலாம். அடுத்த ஸ்டெப் எழுதும்போது நம்ம ஈக்குவல் டு தான் போடுவோம். ஏன்னா நமக்கு modulus of z1 z2 equal to modulus of z1 into modulus of z2. இது properties of complex numbers இல்லை complex variables. Okay, so இப்போ equal to integral a to b modulus e power minus I theta into modulus f of t dt. இப்போ modulus e power I theta னா this is nothing but 6 theta நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே மைனஸ் theta இருக்கும்போது இங்கே மைனஸ் வரும். ஸோ modulus of cos theta minus I sin theta again real imaginary டைமில் இருக்குது. ஸோ இதனோட modulus எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் வரும். So cos square theta plus of minus sin theta the whole square, minus square பண்ணுது plus ஆயிடும். So cos square plus sin square theta is nothing but the trigonometrical identity whose value is 1. Which value, அதோட value வந்து 1. So modulus of e power minus I theta is nothing but 1. So அப்போ இந்த modulus நமக்கு போயிடும். 1 into modulus f of t now we are having only modulus f of t. Okay, so இங்கே left hand sideல என்ன நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. மாடுலஸ் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி இருக்குது. நம்ம போட்டுட்டே வரும்போது இன்பிட்வீனில் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வருது. கடைசியில் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுகிறோம் லெஸ் than ஆர் ஈக்குவல் இந்த ஃபைனல் ரிசல்ட் எழுதியிருக்கோம். தஸ் இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி மாடுலஸ் எஃப் ஆஃப் டி டிடி. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும், வி நீட் த டெஃபினேஷன் ஃபார் த ஸ்மூத் ஆர். ஒரு ஆர்க்கு எப்படி டிஃபைன் பண்ணணும் நம்ம இனிஷியலாகவே பார்த்துட்டோம். ஸோ அண்ட் ஆர்க் இஸ் கிவன் பை இசட் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் ஐ டைம்ஸ் ஒய் ஆஃப் டி. A less than or equal to t less than or equal to b is called smooth arc. ஒரு ஆர்க்கு நம்ம ஸ்மூத் ஆர்க்குன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அந்த எக்ஸ் டேஷ் ஆஃப் தி ரியல் பார்ட் இந்த இமேஜினரி பார்ட் இருக்கு இல்லையா, தே ஆர் கண்டினியூஸ் டெரிவேட்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த இஃப்னு போட்டு இந்த கண்டிஷன் எழுதியிருக்கோம். இஸ் கால்டு ஸ்மூத் ஆர்க் இஃப் எக்ஸ் டேஷ் ஆஃப் டி அண்ட் ஒய் டேஷ் ஆஃப் டி ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் இசட் டேஷ் ஆஃப் டி கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் டேஷ் ஆஃப் டி ப்ளஸ் ஸோ எக்ஸ் டேஷ் ஆஃப் டி ப்ளஸ் I y dash of t. இங்கே இருக்கிறதோட டெரிவேட்டிவ். ஸோ z dash of t equal to x dash of t plus I y dash of t which is not equal to 0 இருந்துச்சுடா we can call the given arc is a smooth arc. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த யூனிட்டில் முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் கான்டூர் இன்டகிரேஷன். அதாவது இன்டகிரேஷன் அந்த லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு த க்ளோஸ்டு கர்வ்ஸ் இல்லை ஒவ்வொரு த கர்வ்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இன்ஸ்ட் ஆஃப் த லிமிட் நம்ம பார்க்க போகிறது கர்வ்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம கான்டூர் நம்ம சொல்கிறோம். ஸோ கான்டூர்னா முதல்ல என்ன நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். எ கான்டூர் இஸ் எ பீஸ் வைஸ்
smooth path consisting of finite number of smooth arcs joined end to end. ஸோ த்ரோட் ஃபுல்லாக ஸ்மூத்தாக இல்லைனாலும் இன் பிட்வீன் அந்த சப் இன்டர்வலாக எடுக்கும்போது ஸ்மூத்தாக இருக்கும், அது ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே கான்டூர் சொல்கிறோம். ஸோ கான்டூர் வச்சு இப்போ நம்ம பார்க்கும்பொழுது வி கேன் சிம்பிளாக இப்போ ஒரு கான்டூர் சொன்னால் ஒரு ஸ்கொயர் இஸ் கான்டூர் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போது இந்த ஸ்கொயரை நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ஃப்ளோ ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்கும், பட் இங்கே வரும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. ஓகே, நின்றுட்டு தான் நம்ம திரும்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்கொயர் எடுக்கும்பொழுது ஈச் சைடில் வந்து இது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் பீஸ் வைஸ் ஸ்மூத் பாத். ஓகே, ஈவன் இப்போ சர்க்கிள் எடுக்கிறோன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும், இல்லை எலிப்ஸ் எடுக்கிறோன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பட் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது அந்த வெர்டிசஸில் வரும்போது தே ஆர் நாட் ஸ்மூத், பட் ஒரு சைடு அலாங் த சைட்ஸ் எடுக்கும்போது தே ஆர் பீஸ் வைஸ் ஸ்மூத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஃபார் கான்டூர். Okay, so next நம்ம என்ன define பண்ண போறோம்னா line integral or contour integral. If f of z is piecewise continuous on c, cன்றது வந்து இங்க contour தான் நம்ம மீன் பண்றோம், then f of z of t is piecewise continuous on the closed interval ab. So ab நீங்க z வந்து in terms of the parameter t ல எழுதிருக்கோம், அந்த t belong to the closed interval ab. Okay, then the line integral or contour integral of f along c, along the contour c, in terms of the parameter t is integral over c f of z dz. அப்போ integral over the c, cன்றது இந்த curve இருக்கலாம், இல்லை கான்டூராக இருக்கலாம், இல்லை க்ளோஸ்டாக இருக்கலாம். சிம்பிளாக இன்டெக்ரல் ஓவர் சீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம கான்டூர் இன்டெகிரேஷன் சொல்கிறோம். இந்த கான்டூரு வி கேன் ரைட் இட் ஆஸ் எ லைன் இன்டெக்ரலாக எழுதுகிறோம். ஸோ அப்போ அங்கே டி தான் இங்கே லைனாக நம்ம எடுக்கிறோம். ஸோ இன்டெக்ரல் ஏ டு பி, இங்கே வரும்போது இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இசட் ஆஃப் டீயில் எழுதுகிறோம். ஸோ அப்போ சிம்பிளாக எஃப் ஆஃப் இசட்னு வராமல் இங்கே நமக்கு வரும்போது நமக்கு என்ன வரும்னா எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி இன்ட்டு இசட் டேஷ் ஆஃப் டி டிடின்னு வரும். ஓகே, நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கும் பொழுது we can write, okay, z is a function of t, z of t ன்னு எழுதுறோம். ஓகே, இதை டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு டி எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன். dz by ttன்னு நம்ம dt லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் இஸ் a function of single parameter இருக்கிறதுனால we can write it as z dash of t. okay, so dz can be written as z dash of t dt. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த டிஇசட்டுக்கு பதிலாக இசட் டேஷ் ஆஃப் டி டிடின்னு எழுதுறோம். ஸோ இங்கே இருக்கிற இசட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டீயை நம்ம எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு அந்த கான்டூர் இன்டெகிரேஷன் இல்லைனா லைன் இன்டெகிரேஷன். ஸோ கான்டூரை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லைனில் நம்ம எழுதியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இந்த கான்டூர் இன்டெகிரேஷனை எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணுறதுன்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி டிஇசட் பை இசட் மைனஸ் ஏ வேர் சின்றது வந்து இந்த கர்வ் கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த யூனிட்டில் ஃபுல்லாகவே நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கொண்டு ஒரு விஷயம் என்னென்னா, மாட் இசட் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா ஒரு சர்க்கிள், இது சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் ஆர். ஏன்னா இந்த மாட் இசட்டுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் காஸ் தீட்டா எக்ஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் சைன் தீட்டா அப்படி நம்ம எழுதுவோம். இல்லைனா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. இந்த பேட்டர்னில் நம்ம எழுதும்போது இது சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா x square plus y square equal to r square வரும். ஓகே, சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் ஆர்னு அர்த்தம். ஸோ மாட் இசட் ஈக்குவல் டு ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணாலும் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இட்ஸ் நத்திங் பட் த சர்க்கிள் சென்டர் அட் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் ஆர்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ் இது மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா இதனோட சென்டர் வந்து ஏல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம இது எழுதும்போது உங்களுக்கு எப்படி வரும், எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகே, சென்டர் அட் ஏ ரேடியஸ் ஆர்னு அர்த்தம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே போகலாம். ஸோ ஒரு கான்டூர் சி கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா இங்கே இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா represent the circle center at ஏவா இருக்குது, ரேடியஸ் ஆராக இருக்குது. ஸோ இதை நம்ம மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு ஆர் கேன் பி ரிட்டன் as ஆர் இன்ட்டு இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. ஏன்னா இந்த ஆயிலஸ் நோட்டேஷனில் ஒரு காம்ப்ளெக்ஸ் எழுதும் போது தான் டேக்கிங் மாடுலஸ் ஆன் மோத் சைடு எடுக்கும்போது மாட் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆர் வருது. ஏன்னா இந்த மாடுலஸ் இ பவர் ஐ தீட்டா வேல்யூ ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ மாட் இசட் ஈக்குவல் டு சிம்பிளி ஆர் கேன் பி ரிட்டன் as இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. ஸோ எங்கள் கொஷனில் கொடுத்துருக்கிறது மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் கொடுத்துருக்காங்க. திஸ் இம்ப்ளைஸ் வி கேன் ரைட் இட் as இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. இசட் மட்டும் லெஃப்ட்டில் வச்சுட்டு ப்ளஸ் ஏ அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஏ அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஏவாக வந்துடும். இப்போ வந்து நமக்கு இது பார்க்கும்போது தெரியுது இல்லையா, அது
சர்க்கிள் சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் ஆர் சொல்லியிருக்கு. அப்போ இது ஃபுல்லாக சர்க்கிள் தான். சர்க்கிள்னு வரும்போது அந்த தீட்டாவோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 360 டிகிரி வரும். ஸோ தீட்டா லைஸ் பிட்வீன் 0 to 2π. ஓகே, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த கான்டூர் இன்டகிரேஷனுக்கான டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா. இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டி இசட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி இன்ட்டு இசட் டேஷ் ஆஃப் டி டிடி. இந்த ஃபார்மில் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம அந்த இசட்லேருந்து தீட்டாக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். நீங்கள் தீட்டான்னு எடுத்தாலும் ஓகே, டீன்னு எடுத்தாலும் ஓகே. என்ன வேரியபிளோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன பேராமீட்டரோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே தீட்டா எழுதிருக்குன்னா தீட்டா இஸ் த பேராமீட்டர். அப்போ தீட்டாக்கான லிமிட் வந்து 0 to 2πன்னு எழுதியிருக்கேன். ஸோ இன்டெக்ரல் ஓவர் சி டிஇசட் பை இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு, ஸோ தீட்டாக்கான லிமிட் வந்து 0 to 2πன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே எங்கே இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம இசட்டுக்கு தீட்டாக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இசட் மைனஸ் ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா ஆர் இன்ட்டு இப்போ ஐ தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் டிஇசட் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். z இருக்குன்னா we are going to differentiate with respect to the parameter. Here theta is the parameter. So dz by d theta find out பண்ணுறோம். a வந்து constant, addition இருந்தால் derivative of constant is 0. So a cancel ஆகிடும். r into e power I theta. Again r is a constant but which is in product we have to keep as it is. e power I theta தீட்டாவை பொறுத்து differentiate பண்ணும்போது e power I theta into தீட்டாவோட coefficient I வந்து ப்ராடக்டில் வரும். ஸோ dz by d theta equal to I r into e power I theta. So this implies what is dz? dz equal to I r e power I theta into d theta. ஸோ இதுதான் இந்த dzக்கான சப்ஸ்டியூஷன். ஓகே, டினாமினேட்டரில் இருக்க z மைனஸ் ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா r into e power I theta, dzக்கு பதிலாக I r e power I theta d theta, அந்த லிமிட் தீட்டாக்கு பதிலாக 0 to 2π நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் சின்ற அந்த கர்வ் வந்து தீட்டாக்கான லிமிட்ஸாக நம்ம எழுதுகிறோம் 0 to 2π. dZக்கு பதிலாக I r e power I theta by d theta டிவைடட் பை z மைனஸ் ஏக்கு பதிலாக r into e power I theta. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ கேன்சல் பண்ணிவிடும். ரிமைனிங் இருக்கிறது I into d theta. I is a constant. We can take it out from the integration. So remaining integral 0 to 2π d theta. Integrationும் அந்த derivative differential operator inverse to each other, they will get cancelled. So we are getting only the parameter theta. That is the integral of d theta is nothing but theta. Okay, like we can say that integral of dx equal to x. ஸோ இது வந்து இன்டெக்ரல் ஆப்ரேட்டர், இது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். தே ஆர் இன்வெர்ஸ் டு ஈச் அதர். ஏன்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், இன்வெர்ஸ் ஆப்ரேட்டர், அது கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அது வரும். எக்ஸ் இருந்தால் எக்ஸ் வரும், தீட்டா இருந்தால் தீட்டா வரும். இங்கே இருக்கிறது இன்டெக்ரல் டி தீட்டான்றதால தீட்டா கிடைக்குது. ஸோ அதனோட லிமிட் வந்து 0 to 2π. ஸோ லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 2π. லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ I into 2π minus 0. 2π minus 0 is nothing but simply 2π. ஸோ 2πi. ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.